அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 8க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ டே 8க்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சார் ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிட் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக யூனிட் வைஸ் இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மெர்ஜர் செஷன் போடுவேன். ஸோ யூனிட்டை மெர்ஜ் பண்ணி போடுற மாதிரி போடுவேன். ஸோ அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட் போடுவேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு மேத்தமெட்டிஷனாக மாறி போவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து சப்ஜெக்டை வந்து புகுத்திடுவேன். நீங்கள் வந்து யாருமே சிலபஸ் ப்ராப்பராக படிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம எக்ஸாம் போகும்போது சிலபஸ் இந்த யூனிட்டில் இதாண்டா கண்டென்ட் லைனாக சொல்கிறேன் பாரு, சிலபஸ் கவனிச்சிக்கோ அப்படின்ற அந்த லைன் ஆர்டரில் அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எக்ஸாம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அனாலிசிஸில் அப்படியே அந்த ஆர்டர் அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். அப்படியே அல்ஜிப்ரா கொடுத்துருக்காங்கன்னா அல்ஜிப்ரா சிலபஸ் ஆர்டர் சொல்லிக்கிட்டே வரணும். அப்படி சிலபஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். சார் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்லேயே கொடுக்குறீங்களே சார் அப்படின்றீங்க ஒரு சிலவங்க. இருக்குதுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் என்னவோ உங்களுக்கு வந்து ஒரு லைனாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளே இருக்க இன்டீரியர் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் படிக்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். என்னுடைய சப்போர்ட் என்னன்னா, நீங்கள் எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணி எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்றத மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளத்தை வாங்கி வச்சுக்கோங்க. 3000 ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு லைஃப், உங்களுக்கு அடுத்த ஃப்யூச்சர் வந்து வேறு லெவலாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராப்ளம் புக்லெட்ன்றது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை அவ்வளோ எளிமையாக கற்றுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் இப்போ நான் வந்து பயங்கர நாலேஜாக இருக்கேன் சார். எனக்கு 10 யூனிட்டும் பயங்கரமாக தெரியும் சார். டெஸ்ட் கொஷின்ஸ் அடித்து பார்க்கணும் சார் அப்படின்னா, அந்த புத்தகம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சார் நான் ஆவரேஜாக படிச்சுட்ருக்கேன், எனக்கு அது சப்போர்ட் பண்ணுமா? நீ அந்த புத்தகத்தை 8 ஹவர்ஸ் படிக்கணும். ஓகே சார், எனக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் கொடுங்க சார், ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? எவ்ரி மார்னிங் 4:00 அலாரம் வச்சு டான்னு எழுதிடணும். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் கன்டினியூ பண்ணி பாருங்களேன். அந்த 4 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு உட்காந்து படிக்கிறது வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்து ஒரு ஒரு 4 டேஸ் நீங்கள் கன்டினியூ பண்ணி பாருங்களேன். அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுந்த ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா இது நம்ம இன்றைக்கி திடீர்னு எழுந்துட்டோம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். அப்படியே போய் உட்காந்து ஒரு டீ காஃபி போட்டு அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. விடிய படிங்க. அப்படியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு அப்படியே ஒரு மாதிரியான நாலேட்ஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். உங்கள் மைண்ட் செட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கோ போயிட்டு வரவங்க நிறையா பணிச்சுமையில் படிச்சுட்ருக்கீங்க. இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது எஃபோர்ட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை ரீச் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு உள்ளாய்ந்து படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை பற்றியே யோசிக்கிறீங்களோ, அதுக்குள்ளே முழுகி இருக்கீங்களோ, அதுக்கான அவுட்புட்டு கண்டிப்பாக நடக்கும். இது என்னுடைய சக்ஸஸ். நான் என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டாக வச்சிருக்கிற விஷயம் இதுதான். ஒரு விஷயத்துக்கு நம்ம முறையாக உட்காந்துடணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுதான் முக்கியம். சும்மா விளையாட்டாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது கரெக்டாக பண்ணணும். நல்ல ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்து டெய்லியும் படிங்க. டெய்லி ஈவினிங் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 6:45 இல்லைனா 6:30க்குள்ளே கொஷின்ஸ் வந்துடும். அப்படியே கொஷின்ஸை பிரிண்ட் எடுத்து உட்காந்து அப்படியே கொஷின்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். நிறைய ஐடியா கிடைக்குங்க. இன்றைக்கி அனாலிசிஸ் படிக்கிறீங்கன்னா அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் அப்படியே பஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிஜிடிஆர்பின்றது ஒரு சாதாரண விஷயம். ஸோ அந்த சாதாரண விஷயத்தை நீங்கள் பண்ணணுன்னா உங்கள் மனநிலைமை ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். அதாவது இதுக்கு மட்டும்தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாரி உங்களுக்கு இருக்கணும். ஓகே. ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளான் கொஷின்ஸை பார்த்துருவோம். யாரெல்லாம் புக்லெட் வாங்கலையோ அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் ரிசீவ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். சார் இப்போ நான் நெட்டு செட்டுக்கு படிச்சுட்ருக்கேன் சார், அந்த புக்லெட் வேல்யூபிளா சார்? நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப வேல்யூங்க. ஸோ அது இந்த கான்செப்ட்ஸ் நல்லா ஏற்றிக்கிட்டு அதை அப்ளை பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், யாரெல்லாம் நெட்டு செட்டுக்கு படிக்க வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்களாம் இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் நான் கொடுக்க போகிறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 6 மந்த் பீரியடில் உங்களை ரெடி பண்ணி டிசம்பரில் நெட்டு கிளியர் பண்ண வைப்பேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கா சார், டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டாங்க. ஸ்டடி மெட்டீரியல் எப்போ சார் தருவீங்க? ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்குள்ளே அந்த யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிடும் ஃபுல் சிலபஸுக்கு. சார் இது போல் டிஎன் செட்டுக்கு இருக்கா சார்? டிஎன் செட்டுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ரெகுலராக எங்கள் வீடியோஸ் எங்கள் சேனல் அப்டேட் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 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 விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ஜாம்பவானாக ஆகணும் அப்படின்னா அது ஒரு விஷயமே கிடையாது. டெய்லி நாங்கள் சொல்கிற அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனாக மாறலாம். அதுக்குன்னு நான் மேத்தமெட்டிஷியன் நான் சொல்லிக்கல. புரியுதுங்களா? நமக்கு மேக்ஸ் தெரியும், அவ்வளோதான். நம்மளுக்கு மேக்ஸ் தெரியும். ஸோ நம்மளால் தெரிஞ்ச மேக்ஸை நம்ம பேசலாம், எளிமையாக பேசலாம்.
ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுங்க. நம்ம சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறோங்க. இப்போ ஒரு இன்ஜினியர் படித்தவர் என்ன பண்ணுவார், ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா சிவில்குள்ளே நிறைய விஷயங்களை கற்று வச்சிருப்பாரு. அதே போல் ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கன்னா மெக்கானிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்போ மேக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அதுக்கே நம்ம கொண்டு வரணும். மேக்ஸ் நான் தாண்டா உனக்கு அப்படின்னு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேஜை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அதை மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதே ஒரு பெருமை தான். ஓகே, நம்மளுக்கு தெரியும் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிக்கிறதே ஒரு பெருமை தான். அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு நம்ம நல்ல நிலைமையில போயிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்லா டீச் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள அடுத்தடுத்து மேக்ஸ் படிக்க வைக்க நீங்கள் எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணணுன்ற என்னுடைய ஆசை. அதுக்கான அதுக்கான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு இருப்போம். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி நெட்டு செட்டுக்கு படிக்கிறவங்க டெஸ்பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெஸ்பேட்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் அந்த 3000 ப்ராப்ளம்ஸ் எல்லார் பேருமே படிக்கலாம். யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, யாரெல்லாம் மேத்தமெட்டிஷனாக இருக்கீங்களோ அவங்க எல்லா பேருமே என்ன பண்ணலாம், அந்த புத்தகத்தை கையில் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ என்னென்ன காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எவ்வளோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஐயா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? இதை பாருங்கள், லிஸ்ட்டை கொடுத்துட்றேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கிரீட்டு கண்டினியூஸ் பிரிச்சிடறோம். ஓகே, டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எல்லாத்தையும் பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 1 - பி. ஓகே, ஸோ இதுதாங்க அது ப்ராபபிலிட்டி பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். மீன் வந்து பி, வேரியன்ஸ் பி இன்ட்டு 1 - பி, மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் வந்து 1 - பி ப்ளஸ் பி பவர் டி. அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒரு விஷயங்களாங்க பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட்டு நோட் பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா உடனே இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பேராமீட்டர் பெர்னாமல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேராமீட்டர் வந்து பி, பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பேராமீட்டர் என்பி. ஓகே, ஸோ அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள், என்சிகே பி பவர் கே 1 - பி ஹோல் பவர் n - கே. அவ்வளோதான். ஓகே, இதில் வேரியன்ஸ் என்பி, மீன் என்பி, வேரியன்ஸ் என்பிக்யூ. அவ்வளோதாங்க. இதில் என்னங்க இருக்குது? ஸோ அதனால மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், 1 - பி ப்ளஸ் பி பவர் டி ஹோல் பவர் n. ஓகே, கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன பாருங்களேன், இந்த பெர்னாலிக்கும் பைனாமலிக்கும் இந்த n மல்டிபிள் ஆகும் மீனில், வேரியன்ஸில் அந்த n மல்டிபிள் ஆகும், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் n டைம்ஸுக்கு ப்ராடக்ட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லை. நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாலாம் பார்க்கக்கூடாதுங்க. அது அப்படியே லவ் பண்ணி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது வந்து உங்கள்கிட்ட அப்படியே அசாதாரணமாக வந்து உட்காந்துரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. அடுத்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே பி இன்ட்டு 1 - பி ஹோல் பவர் கே - 1. ஸோ என்னுடைய மீன் வந்து 1 பி, வேரியன்ஸ் 1 - பி டிவைட் பை பி ஸ்கொயர். அதாவது கியூ பை பி ஸ்கொயர்னு போடுவீங்க. 1 - பியோட பேராமீட்டர் நோட்டேஷன் வந்து கியூ. ஓகே, அடுத்து நெகட்டிவ் பைனாமல். இது எல்லாமே டிஸ்கிரீட் கான்செப்ட்டுக்கு பேசுகிறேன். கொஸ்டின் கேட்பாங்க, யாரெல்லாம் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், யாரெல்லாம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அப்படி யோசிச்சு கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் இது ஒரு ஐடியாஸ் மாதிரி. அடுத்து நெகட்டிவ் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். கே, அதாவது இது வந்து காம்பினேஷன் இருக்குது. கே - 1 ஆர் - 1 பி பவர் ஆர் 1 - பி ஹோல் பவர் கே - ஆர், வேறு கே இந்த ஸ்டார்டிங் வேரியபிள் ஆர் + 1 அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுக்கு மீன் பாருங்கள் ஆர் பை பி, வேரியன்ஸ் பாருங்கள் ஆர் கியூ டிவைட் பை பி ஸ்கொயர். தோ இந்த ஜாமெட்ரிக் கூட இந்த ஆர் மல்டிபிள் ஆகணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு டிஸ்கிரீட், அது கண்டினியூஸ் கிடையாது. ஸோ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அதனுடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் கே டிவைட் பை கே ஃபேக்டரியல். அவ்வளோதான். மீனோட வேல்யூ லாம்டா, வேரியன்ஸும் லாம்டா. எதில் மீன் அண்ட் வேரியன்ஸ் சேமாக இருக்குன்னா பாய்சனில் சேமாக இருக்கும். அதனுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சார் இ பவர் லாம்டா டி இன்ட்டு இ பவர் டி - 1. அவ்வளோதாங்க. என்னங்க ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு அந்த மனநிலைமைக்கு வாங்க. நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட் கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி தான் புதுசாக மேக்ஸ் பார்க்க போகிறோம். யூஜிபிச்சில் நிறையா படிச்சிருப்போம். நம்ம ரேங்க் ஹோல்டராக இருப்போம். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மேக்ஸில் நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கோம் அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே 1/k where k ரன்னிங் ஃப்ரம் 1 to n. ஸோ மீன் வேல்யூ வந்து n + 1/2, வேரியன்ஸ் n ஸ்கொயர் - 1/12. அவ்வளோதாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டால் ஸ்கொயர் ரூட் போட்டு கொண்டு தான். அடுத்து ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அது எத்தனை பேராமீட்டர் யூஸ் பாருங்கள், 3 பேராமீட்டர் ஸ்டாண்டர்டு. கேபிட்டல் N, கேபிட்டல் K, ஸ்மால் n. ஸோ ஸ்மால் கேபிட்டல் கே இதனுடைய காம்பினேஷன் n - k, அப்புறம் ஸ்மால் n - கேவோட காம்பினேஷன் டிவைடட் பை அதனுடைய கேபிட்டல் எண்ணுக்கும் ஸ்மால் எண்ணுக்கான காம்பினேஷன் போட்டுக்கணும். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ மீனோட வேல்யூ வந்து nk டிவைடட் பை n, வேரியன்ஸ் வந்து n இன்ட்டு kn - kn - n டிவைடட் பை, அதாவது இந்த பேராமீட்டர் தனி, அதுக்கப்புறம் இந்த பேராமீட்டர் தனி. ஓகே, ஸோ இதில் 3 டேர்ம் மல்டிபிள் ஆகும். n - n பை n - 1, n - k பை n இன்ட்டு மல்டிபிள் பை ஸ்மால் n. அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு. ஓகே,
ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள், பெர்னாலி இருக்குது, பைனாமல் இருக்குது, ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, நெகட்டிவ் பைனாமல் இருக்குது, பாய்சன் இருக்குது, டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஹைப்பர்ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ நம்ம நிறைய படிச்சிருப்போம், பட் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? இது உங்களுக்கு நான் பிடிஎஃப் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டினியூஸ், ரொம்ப முக்கியமான ஏரியா. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அதனுடைய ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பாருங்கள், 1/b - a. கண்டினியூஸ்க்கு டென்சிட்டி யூஸ் பண்ணுவோம், டிஸ்கிரீட்டுக்கு மாசன் யூஸ் பண்ணுவோம். ஸோ f of x equal to 1/b - a where x lies between a to b. ஸோ மீனோட a plus b by 2 variance b minus a whole square divided by 12. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க்கு, அது அப்படியே சர்ன்னு ஸ்டோர் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுடைய ப்ராட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா lambda times e power minus lambda x when x is greater than or equal to 0. எங்கே வந்து டிஃபைன் பண்ணுறது முக்கியம். மீனோட வேல்யூ 1/λ, வேரியன்ஸ் வந்து 1/λ². மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து λ/λ - t. காமா டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், f of x equal to lambda power alpha divided by gamma of alpha x to the power alpha minus 1 e power minus lambda x when x greater than 0. ஸோ இது கூட பாருங்கள், எக்ஸ்போனென்ஷியல் கூட ஒரு ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணால் மீன் அண்ட் வேரியன்ஸ்ங்க. நாங்கள் அது ஒன்றுமே கிடையாதுல்ல. அடுத்து பாருங்கள், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், f of x equal to 1/√2 pi into sigma square exponential power of minus x minus mu on the whole square divided by 2 into sigma square. ஓகே, ஸோ மீன் வந்து mu, வேரியன்ஸ் வந்து sigma square. அதனுடைய மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் mu t plus half into sigma square into t square. ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ ஒன் ஆஃப் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இது வந்து ப்ராட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்டு. அதாவது இது ஆக்சுவலாக என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வேல்யூ 0வும் வேரியன்ஸ் 1 எடுத்துட்டிங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் நார்மல். இது என்னங்க, அப்போது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான், பட் அதனுடைய மீன் வேல்யூ வந்து 0 இருக்கணும், வேரியன்ஸ் வந்து 1 இருக்கணும். அவ்வளோதாங்க. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனுடைய கேரஸ்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாங்க, மீன், வேரியன்ஸ், சிக்மா ஸ்கொயர் எல்லாம் டிஃபைன் பண்ணிடுறாங்க. அடுத்து கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன். கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? அதாவது f of x equal to 1/2 power k by 2 into gamma of k by 2 x power k by 2 minus 1 into e power minus x by 2 when x is greater than 0, mean is k, variance 2k. அவ்வளோதான். அடுத்து டி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், f of x equal to gamma of nu plus 1 by 2 divided by square root of nu pi into square root gamma of nu by 2 into 1 plus x square by 2 into nu whole power minus of nu plus 1 by 2. இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் nu by nu minus 2. அவ்வளோதாங்க. மீன் வேல்யூ வந்து 0. ஸோ எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வேல்யூ 0னா டி டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வேல்யூ வந்து 0. ஓகே, அடுத்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனும் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது தாங்க. அப்போது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லவே முடியாதுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கண்ணா, அதாவது கண்டினியூஸ்க்கு வந்து 9 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. டிஸ்கிரீட்டுக்கு 7 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ மொத்தம் 16 டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அதனுடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், காட்சி டிஸ்ட்ரிபியூஷன். சாரி, இது மறந்துட்டேங்க, சாரிங்க. காட்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ மொத்தம் 17 டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மீன் வேல்யூ அன்டிஃபைன்டு, வேரியன்ஸ் வந்து அன்டிஃபைன்டு. ஸோ காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் f of x equal to 1/pi into gamma plus 1 into 1 plus x minus x0 divided by gamma on the whole square whole power minus 1. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான். அப்போது கண்டினியூஸில் 10 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. டிஸ்கிரீட்டில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 டிஸ்ட்ரிபியூஷன், கரெக்டுங்களா? டிஸ்கிரீட்டில் 7 டிஸ்ட்ரிபியூஷன், டோட்டலாக 17 டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 17 டிஸ்ட்ரிபியூஷனையும் நீங்கள் பிடிஎஃப் வாங்கிட்டு ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஃபைன். சரி சார், இன்றைக்கி ப்ராப்ளம் செட் என்ன சார் கொடுக்க போகிறீங்க? இதை பாருங்கள், ப்ராப்ளம் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ பாருங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ நுணுக்கமாக கவனித்து கொஸ்டின் செட்டிங் கொடுத்துட்டு வரேன்னு பாருங்கள். அப்போ அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டில் எவ்வளோ கண்டென்ட்டை கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். சார் இப்போ நான் பிஜிடிஆர்பிக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு எக்ஸாம் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த புக்லெட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி எங்கள் அப்டேட் வீடியோஸ் பாருங்கள், டெய்லி வீடியோ போட போகிறோம். ஆன்லைனில் நல்லா பியூர் மேக்ஸை கற்றுப்பீங்க, அப்ளைடு மேக்ஸும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஏரியாஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். உங்களுடைய கடமை என்னென்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. சார் டிஆர்பிக்கு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கீங்களா சார்? அதாவது நான் வந்து கொஷின் பேங்க்ஸ் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சார், யூனிட் வைஸ் கொஷின்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் சார். தாராளமாக இருக்குங்க, ஃபுல் பேக்கேஜ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. டெய்லி டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். வேறு லெவல் மேக்ஸு டெய்லியும் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மேக்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இன்றைக்கான முன்னோட்ட வீடியோ, அதாவது டெஸ்ட் பேட்சுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். த மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டிஃபைன்டு பை மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரலாக எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால்
mx of t equal to exponential v power tx. இது டிஸ்கிரீட்டாக இருந்தால் சமேஷன் எழுத போகிறீங்க, இது கண்டினியூஸாக இருந்தால் இன்டகிரேஷனில் கொடுக்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் த மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் வித் மீன் வந்து மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம், எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மியூ டி ப்ளஸ் 1/2 டைம்ஸ் சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர். ஜஸ்ட் பாருங்கள் கொஸ்டின்ஸ் வருதா. அடுத்து பாருங்கள், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா e power itx எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power itx டிஃபைன் பண்ணும் f of x into dt. அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள் e power minus t square, இதோ e power minus t square by 2. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து த குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் x of t kx of t equal to ln of mx of t. ஸோ மூமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் லாகரிதமிக் எடுத்தீங்கன்னா குமுலன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா nth டெரிவேட்டிவ் அட் 0ல் நீங்கள் எவாலுவேட் பண்ணுறது தான் குமுலன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மூமெண்ட் ஜெனரேட்டிக் ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவை ஆரிஜினில் ரீட் பண்ணுறது தான் குமுலண்ட். ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் மீன், செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து வேரியன்ஸ். அது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டியும் இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாஸுங்க சார். இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எப்படி சார் கேதர் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்களாம் எப்படி சார் இதை படிச்சிங்க அப்படின்னா லாங் டைம் ப்ரிப்பரேஷனில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம லாங் டைம் படிச்சுட்டு இருக்கணும். அந்த சப்ஜெக்ட்குள்ளே முடிக்கணும். ஒரு டாக்டர் இருக்கான், அப்போ என்ன பண்ணுவோம், அந்த டாக்டர் வந்து சாதாரணமாக எடுத்து எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் சொல்லிட முடியுமா? கிடையாது. அவன் அதை பற்றி டெய்லி ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் ஜீனியஸ், அவன் நல்ல ஒரு டாக்டராக இருப்பாங்க. அப்போ தான் மருத்துவம் நல்லா பார்ப்பாங்க. அதே போல் நம்ம ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்கோம் அப்படின்னா மேக்ஸை விட்டு ஃபீல்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸ்குள்ளே இருக்கணும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் எவ்வளோ தான் துன்பங்கள் வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் யார், நம்ம எடுத்த மேஜர் என்ன, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணணும், முழுகி இருக்கணும். அப்போ தாங்க நம்ம நல்ல ஒரு மேத்தமெட்டிஷனாக வெளியே வருவோம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். If x and y are two independent random variable, then which of the relation true about movement genetic function? ரெண்டு independent random variable இருந்தால் sum of two independent random variable product of movement genetic function எழுதலாம். சிம்பிள் இல்லை, நாங்கள் அது ஒன்றுமே கிடையாதுங்க இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் given a joint distribution function with marginal density function of x எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா fx of x equal to integral minus infinity to plus infinity இந்த joint distribution function with respect to y ஆல் இன்டகிரேட் பண்ணணும். எப்போ x கேட்டால், சப்போஸ் y கேட்டால் இங்கே x ஆல் இன்டகிரேட் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஸ் ரூல் ஃபார் த ஈவெண்ட் a and b when probability of b greater than 0 எப்போ டிஃபைன் ஆகும், probability of a given b equal to probability of a intersection b divided by probability of b. சப்போஸ் they are இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வேல்யூ இந்த ரெண்டாம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சும்மா வெறுமனே வீடியோ பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறான்னு யோசிச்சே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து மார்க் இன்இக்வாலிட்டி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ லெட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3, அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 9 வந்து என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன், என்னன்றதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது நாங்கள் ஒன்றுமே கிடையாது. ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜென்ரலாக ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏ, எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா 3 தான், 1/3. அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனில் எழுதணும், 1/3ன்னு வந்து நிற்கும். ஸோ பார்த்துக்கணும், இதோ பாருங்கள். ஓகே, ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 9. ஸோ மேக்ஸிமம் பவுண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 3 கொடுத்துட்டேன். அப்போ 3/9 போட்டிங்கன்னா 1/3ன்னு கிடச்சிடும். அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு, என்னங்க ஒன்றுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சப்பிச்சர் இன்இக்வாலிட்டி என்ன வரும், ப்ராடக்ட் கே இன்ட்டு சிக்மா லெஸ் ஆர் ஈக்குவல் டு நான் வரும்னு பார்க்குறாங்க. வேறு கே ஈக்குவல் டு 2ன்ற கேஸில். ஸோ உங்களுடைய சப்பிச்சர் இன்இக்வாலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ கே இன்ட்டு சிக்மா லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/k². நீங்கள் அந்த இடத்துல கே ஈக்குவல் 2 சப்செட் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். அப்போ இதனுடைய மேக்ஸிமம் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா 1/4. அவ்வளோதாங்க. செப்பிச்சோ கேட்பாங்க, சார் இந்த ஸ்டாண்டர்டில் அந்த 3000 ப்ராப்ளம் இருக்குமா சார்? இருக்கும், நீங்கள் வாங்கி பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. அடுத்த ஜென்சன்ஸ் இன்இக்வாலிட்டி. இஃப் phi is a convex function, கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் நான் டெஃபினேஷன் பார்த்துங்க. phi is x is integrable with then which of the following is true. அப்போ phi of expression of x வந்து less than or equal to expression of phi of x. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி ரொம்ப ஸ்டாண்டர்ட் இன்இக்வாலிட்டிங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, படிச்சுக்கோங்க. அதே போல் இந்த தேரம் மார்க்கோ இன்இக்வாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to less than or equal to expression of x by a. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்றது இண்டிகேட்டட் வேல்யூ, எக்ஸ்பெக்டேஷன்றது மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் which of the following implication among the modes of convergence for the always valid in random variable சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்வேஸ் ஷுவர் கன்வர்ஜென்ஸ்ன்றது ப்ராபர்ட்டியா, ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ட்றது ப்ராபர்ட்டியா, ப்ராபர்ட்டி கன்வர்ஜன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராபர்ட்டியா, ப்ராபர்ட்டி கன்வர்ஜென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஷுவர் இல்லையா. சப்போஸ் ப்ராபர்ட்டியாக இருந்தால் ஆல்மோஸ்ட் ஷுவராக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஷுவர்ன்றது டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இதுங்க ட்ரூ. ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ஸ் இருந்தால் அது ப்ராபர்ட்டியாக இருக்கும், ப்ராபர்ட்டியாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
ஓகே. ஸோ உங்களுக்கு மிஸ் ஆகாதுங்க. நான் சொல்கிற பிளானை ஃபாலோ பண்ணி 30 டேஸ்க்கு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ என்ன சார் பிளானு? டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் ஃபஸ்ட்டு. செகண்டு டெஸ்ட் பேட்ச்க்கு வெயிட் பண்ணணும். தேர்டு என்னுடைய 3000 ப்ராப்ளம் உங்கள் கையில் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க் வேணும். முக்கியமாக ஹார்ட் ஒர்க் வேணும். சார் எனக்கு புக்கு வந்துடுச்சு என்னால் படிக்க முடியல சார். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்கள் விஷயத்தை நல்லா ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷயங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் அந்த விஷயத்த மாற்றுங்க. ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஒரு சில விஷயம்லாம் நம்ம பயங்கரமாக பண்ணணும். இது லைஃபுங்க. இந்த 30 நாளில் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னா, அந்த 30 நாள் நம்ம செத்தே படித்தான்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ இவன் படிச்சுட்டே செத்துட்டான் அப்படின்ற மாரி கூட இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். ஸோ நீங்கள் நிறைய படிச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஈஸியாக போயிடலாம். 30 நாள் அதுக்கு நீங்கள் நல்லா உழைக்க கற்றுக்கணும். 30 நாள் உட்காந்து படிங்க. உங்களால் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து இஃப் xn ஈக்குவல் டு xn கன்வர்ஜஸ் டு x in L2 ஸ்பேஸில் விச் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn minus xn the whole square is converges to 0. தென் இது முன்னா இருக்கும் ஆல்மோஸ்ட் ஷோராக டிஸ்ட்ரிபியூஷனாக ப்ராபபிலிட்டியான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கன்வர்ஜேஷன் x in ப்ராபபிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட்டு இது போல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வீக் லா ஆஃப் கன்வர்ஜென்ஸா ஆல்மோஸ்ட் ஷோர் இம்ப்ளைஸ் ஸ்ட்ராங் லா ஆஃப் லா கன்வர்ஜென்ஸா, இல்லை ஸ்ட்ராங் லா ஆஃப் ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளை வீக் லா ஆஃப் கன்வர்ஜென்ஸா, இல்லை போத்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆல்மோஸ்ட் ஷோர் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் the classical central limit theorem பாருங்க. x1 x2 and xn identical distributed random variable which means each mean and variance are same இருக்கும். with mean மீ variance sigma square. ஒவ்வொரு ரேண்டம்லோட மீனும் வேரியன்ஸும் சேமாக இருக்கும். சப்போஸ் sn is defined by sum of the random variable xn சொல்லிட்டாங்க. then limit n tends to infinity sn minus n mu divided by n into sigma square. இந்த பேட்டர்ன் தெரிஞ்சாவே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணிடலாம்? டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வேறு எதுவும் வராது. பாய்சன் மியூ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த பேட்டர்ன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து இஃப் xi's are identical distributed random variable which is Poisson. ஸோ பாய்சன்ன்றது ஒரு கண்டினியூஸ் கிடையாது, டிஸ்கிரிட். ஸோ மூவ் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த சம் ஆஃப் ரேண்டம் வேரியேஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த n டைம்ஸ் மல்டிபிள் ஆகும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் n டைம்ஸ் லாம்டா இன்ட்டு e power t minus 1. இதாங்க இதுக்கு ஷார்ட்கட்டு, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு if two random variable x and y have identical characteristic functions pi x of t equal to pi of t, அப்போனா என்ன ஆகும்? they have same mean, they have same distribution, only their variance are equal. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. none of they can be determinant சொல்லி கேட்குறாங்க. ஸோ சேம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சேமாக இருக்குன்னா அது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சேமாக இருக்கும். இது என்ன தியரம் சொல்லுங்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான தியரங்க. ரெண்டு ரேண்டம் வேரியபிளுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சேமாக இருந்தால் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனும் சேமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான தியரங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே நீங்கள் 15 மார்க்கும் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தியரத்தை நேம்டு தியரம் தான். ஜஸ்ட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டூ குமுலான்ஸ் K1 K2 எப்படி சொல்லுவாங்க? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். குமுலான்ஸ் உமன் ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை என் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். அட் 0ல் வேல்யூவை ரீட் பண்ணிக்கணும். K1 ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன், K2 செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன். 0ல் ரீட் பண்ணிக்கணும். அப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் தாங்க. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எக்ஸ், செகண்ட் டெரிவேஷன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட். உமன் ஜெனட்டிக் ஃபங்க்ஷனை பார்த்தா எக்ஸ்போனென்ஷியல் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர் லாம்டா. ஸோ லாம்டா பை லாம்டா மைனஸ் டி, அவ்வளோதாங்க. லாம்டா பை லாம்டா மைனஸ் டி தான் உமன் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் இஃப் xn converges to x distribution and yn converges to constant in probability. ஸோ xn converges to x ரேண்டம் வேரியபிள், yn converges to கான்ஸ்டன்ட் ரேண்டபிள் சிக்கு கன்வெர்ஜ் ஆகுது. இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் xn + yn எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ப்ராடக்ட் ஆஃப் ரேண்டம் வேரியபிளும் சரி, சம் ஆஃப் த ரேண்டம் வேரியபிளும் சரி, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க பிளானு. ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். இன்றைக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஷின்ஸ்க்கு வெயிட்டாக பண்ணிட்டுருங்க. அந்த 3000 ப்ராப்ளத்தை உடனே புக் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் மாறுங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சார் இதில் என்ன சார் இருக்குது? தியரி கான்செப்ட் இருக்குது, ப்ராப்ளம் கான்செப்ட் இருக்குது. டெஸ்ட் பேட்சில் உங்களை கொண்டு வந்துடுவேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் நிறையா படிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம் ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் நல்ல முறையில் எஃபோர்ட் பண்ணணும். முறையான வேலை நீங்கள் படிக்கிறீங்களான்னு பார்த்துடணும். அதை நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தயவுசெய்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சார் இது ஒரு சில சேஞ்சஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே சார் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஃபைன். உடனடியாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்க. நான் நம்பி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வீண் போகாதுங்க. இந்த 3000 ப்ராப்ளம்ன்றது உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸை முறையாக பேசுவீங்க. வெளியில் போனால் அப்பா ஒரு மேத்தமெட்டிஷியன் வராடுறா, அவர்கிட்ட மேக்ஸ் பேச முடியாதா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்.
ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல மேத்தமெட்டிஷியனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியே கிடையாது. ஒரு சும்மா சாதாரண விஷயமா போயிடும். நிறைய பேத்துக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்க. ஓகே, நன்றி.